ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே परमेश्वर उद्धारकर्ता यीशु मसीह के बहुमूल्य नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम के अभिवादन देते हैं. நல்லா இருக்கிறீங்களா? क्या आप सब अच्छे हो? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கிறீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हो? இந்த புதிய நாளை காணும்படியாக கர்த்தரே நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். इस नए दिन को देखने के लिए परमेश्वर खुद ही हमें अनुग्रह दिया है. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் अब तक चलाया परमेश्वर இன்னும் நடத்துவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். और भी चलाने के लिए वो काफी है. வேதம் படிச்ச தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். आपसे मिलने में हम बहुत ही आनंदित होते हैं. நாம் இந்த வார்த்தையில கடந்து செல்வோமா? क्या आज के वचन की ओर जाएंगे? ஆயத்தமா இருக்கிறீங்களா? क्या आप सब तैयार हैं? ரோமர் रोमियो की पुस्तक 10ஆம் அதிகாரம் 10वां अध्याय 12 சொல்லப்பட்டிருக்கிறது. 12वें वचन में कहा गया है எல்லாருக்கும் கர்த்தரானவர் वह सबका प्रभु है தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னவராய் இருக்கிறார். और अपने सब नाम लेने वालों के लिए उद्धार है. ஆண்டவராகிய கர்த்தர் प्रभु यीशु जो परमेश्वर है சோதரம் எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிறார். वो सबके लिए प्रभु है. தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பன்னம் பண்ணவராய் இருக்கிறார். जो जो उसका नाम लेते हैं उनके लिए वो एक धनी का कार्य बनता है. அப்ப ஆண்டவரே அவர் யாரை ஐஸ்வர்யம் உள்ளவரா மாற்றான்னு சொன்னால் तो परमेश्वर किसको धनी इंसान बनाएगा? யாரெல்லாம் அவரை தொழுது கொள்ளுகிறார்களோ, जो कोई उसका नाम लेते हैं, யாரெல்லாம் அவரை ஆராதிக்கிறார்களோ, जो कोई उसकी आराधना करते हैं, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, जो कोई उसकी ओर देखते हैं, அவர்களை ஆண்டவராகிய கர்த்தர் उन्हें प्रभु यीशु मसीह ஐஸ்வர்யம் பண்ணுகிற ஒரு தேவனாகி இருக்கிறார். उन्हें धनी बनाने वाला परमेश्वर है. அவர்களை உயர்த்துவார். उन्हें ऊंचा करेगा. நல்லா நீங்க துதிக்கணும். इसीलिए आपको स्तुति करना है. தேவனை தொழுது கொள்ளணும். परमेश्वर को दंडवत करना है. தேவனை ஆராதிக்கணும். परमेश्वर की आराधना करना है. வசனம் சொல்லுகிறது, वचन कहता है இந்த ஜனத்தை इस प्रजा को எனக்கென்று ஏற்படுத்தினேன். मेरे लिए करके मैंने तैयार किया இவர்கள் है. ये என் लोग துதியை சொல்லி வருவார்கள். मेरी स्तुति करते நீங்க आएंगे. தேவனை துதிக்கும் பொழுது, परमेश्वर की स्तुति करते அவரை समय, ஆராதிக்கும் उसकी பொழுது, आराधना करते समय, தொழுது கொள்ளும் பொழுது दंडवत करते உங்களை समय ஐஸ்வர்யம் உள்ளவராக वो மாற்றுவார். आपको धनी मनुष्य के रूप में உங்க बनाएगा. எல்லா விதமான கடன் பிரச்சனைகள் மாறும். हर प्रकार के कर्ज की समस्याएं உங்க बदलेगी. தேவைகள் சந்திக்கப்படும். आपकी जरूरतें पूरी की जाएगी. அற்புதமாக நடத்துவார். अद्भुत रीति से वो चलाएगा. அவரை துதிங்க, उसकी स्तुति कीजिए, அவர் ஆராதிங்க, उसकी आराधना कीजिए. உங்களை கர்த்தர் உயர்த்துவார். आपको परमेश्वर ऊंचा करेगा. நாம் செபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி अच्छे செலுத்துகிறோம். पिता आपको धन्यवाद இந்த करते हैं. அருமையான வேளைக்காக உமக்கு इस ஸ்தோத்திரம். अच्छे समय के लिए आपको धन्यवाद. உம்மை தொழுகிற எல்லாரையும் आपको दंडवत करने वाले हर एक जन को ஐஸ்வர்யம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி धनी செலுத்துகிறோம். बनाने वाले परमेश्वर इसलिए आपको धन्यवाद करते இந்த हैं. ஐஸ்வர்ய சம்பத்தை आप धनी से भरपूर हो, நீ குறைகளை நிறைவாக்குகிறவன். कमियों को भरपूर में बदलने वाले परमेश्वर हो. யார் யார் வாக்குல குறைகள் இருக்கிறதோ, जो जो के जीवन में कमी है, என்ன தேவையோடு जो இருக்கிறாங்களோ, जो जरूरत के साथ है, நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். भरपूरी से देकर उन्हें आशीष करने के लिए हम प्रार्थना करते தேவ हैं. கிருபை இருக்கட்டும். परमेश्वर का अनुग्रह रहे. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல यीशु பிதாவே. मसीह के नाम से मांगते पिता. ஆமென். आमीन.